வணக்கம் நண்பர்களே. புலிப்பாணி சித்தர் அருளா உங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். மிதுன ராசி 2026 எப்படி இருக்கும்? அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 2-3 வருடங்களாகவே சிரமப்பட்டு கொண்டிருந்த இவர்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக அமையப் போகிறது. ஏனென்றால் உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு மிக அபிரிதமான ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார். காரணம் என்றால் மிதுன ராசிக்கு யோகாதிபதி சனி பகவான். ஆகவே இந்த 2026 உங்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதிலே தொழில் மேன்மை ஏற்படும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், பொருள் எல்லாம் சேர்க்கை உண்டு, படிப்பு முதலிய மேன்மை படிப்புக்கு வழி உண்டு, எல்லா காரியங்களிலும் ஜெயம், நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும், தொட்டது துளங்கும். அப்படி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான யோக பலன்களையே எல்லாம் நடக்கும். அதிலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும், புத்திர பாக்கியம் உண்டு, அதே வீடு மனை நிலம் பொன் பொருள் சேர்க்கை உண்டு. அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிச்சாலும் சரி, அதுக்கடுத்தது அதிசாரத்துல 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்குள்ள இன்னும் உங்களுக்கு, அதாவது குரு பகவான் உங்களுக்கு மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல செல்வதனாலும் அது மிகப்பெரிய யோகமே உங்களுக்கு. ஆகவே இந்த மிதுன ராசிக்கு இந்த 2026 பாத்தீங்கன்னா மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் நடக்கக்கூடும். அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் சென்று ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு திருக்குறள் இருக்கு. அதாவது ஞானம் கருதி கைகூடும், காலம் கடதி இடத்தை செய்யின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவள்ளுவர் வாக்குக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல நீங்க என்ன விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு கரெக்டா அந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் உண்டு. அதாவது கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த இந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லாம் இப்பொழுது மிக அற்புதமான நற்பலன்கள் உண்டு. அதே மாதிரி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருப்புளியங்குடியில இருக்கக்கூடிய பூமி பாலகரை போய் சென்று வழிபட்டால் எல்லா வளமும் நலமும் இவர்களுக்கு கிடைக்கும்.